மக்களே இன்னைக்கு குடும்பத்தோட மீன் குழம்பும், மீன் ஃப்ரையும் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். அதுக்கு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து அது கழுவி மீன் ஃப்ரைக்கு கொஞ்சம் தனியாவும், மீன் குழம்புக்கு கொஞ்சம் தனியாவும் எடுத்து வச்சுட்டோம். மீன் ஃப்ரைக்கு அதில மீன் ஃப்ரை மசாலாவும், லெமன் சாறும் போட்டு எங்க அப்பா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதில நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு போட்டு வச்சிருந்தேன். எங்க அம்மா அதில லைட்டா தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு வழியா 3 பேர் சேர்ந்து அந்த மீனை மசாலால குளிப்பாட்டிட்டோம். அடுத்து என்ன மீன் குழம்பு தான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஒரு 8 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனியன் பேஸ்ட்டு, தக்காளி அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்துட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி சாறை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான கமன்னு மணக்கிற மாதிரி இருக்க மீன் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மீனை பொரிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக மீன் ஃப்ரையும் ரெடி. இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக வெங்காயம், லெமனெல்லாம் கட் பண்ணி வச்சு எல்லாமே குடும்பத்தோடு உட்காந்து சமைச்சதை குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட போகிறோம். டாட்டா பை பை.